கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மத்தியில் விசேஷமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், பாடகரும் கூட. அவர் பேர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பெனி ஜான் ஜோசப் ஃப்ரம் இந்தியா. நமக்காக இன்னைக்கு படங்கு கூலியில் நம்ம இமானுவேல் ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிறப்பு கைத்தட்டலோடு அனைவரும் எழுந்திருப்பாங்க. நம்ம சர்ச்சில் எப்படி ஒரு சிங்கரை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்கு அவர் 2020 இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 75 பாடல்களை விளையாடிருக்காங்க. 75 பாடல்களை நமக்காக யூடியூப்பில் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த முடியாத அவங்க 75 பாடல் 2020 இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சிறப்பு கைத்தட்டல் கொடுப்போம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பாட்டு படித்து குரலில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இருப்பினும் நமக்காக இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்த முடியாததற்காக அதற்காக இன்னொரு கைத்தட்டு கொடுப்போம். அவரோட கூட சேர்ந்து அவருடைய ட்ரம்மர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அவரை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவர் ஜேசன் எடின்பேருடைய சர்ச்சிலேருந்து வந்திருக்காரு. அதே போல் எங்கள் சீஃபன் இருக்காரு, அவர் கீபோர்டிஸ்ட். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவர் பேடியோட எல்லா பாட்டு வீடியோ நீங்கள் பார்க்குற கோரியோகிராஃபி எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம அண்ணன் தான். இவருக்கு ஒரு கைத்தட்டல். ஸோ இறுதியாக அந்த விஐபியை நம்ம இப்பொழுது முன்னுக்கு கைகளை தட்டி கரங்களோடு சந்தோஷத்தோடு வரவேற்போமாக. கைத்தட்டு பத்தலை. ஒரு 20 கரங்களை கொடுப்போமாக. அவருக்கு மரியாதை செலுத்த முடியாத நம்மளுடைய போதகர் ஐயா அவர்கள் மாலையை அணிவித்து பொன்னாடை கொடுக்க போகிறார். கரதோசம் ஒன்றும் பத்தலையே.
ஸோ அவரோட கூட சேர்ந்து அவருடைய டீம் எல்லாத்தையும் பாஸ்டர் மேலே கூப்பிடுறாங்க. உங்களுக்கும் கௌரவிப்பதற்காக வெக்கப்படாமல் எல்லாம் மேலே வந்திருக்கேன். மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ். இவர்தான் ட்ரம்மர் எலன். இந்தியாவில் பெரிய பெரிய கூட்டத்துக்கு நீங்கள் இவரை பார்க்கலாம் மேடையில். ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஒரு கரங்களை கொடுத்துருவாங்க. இவர் ரொம்ப முக்கியமானவர். அவங்க ஸ்டேஜில் என்ன பண்ணும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெனி ஜான் ஜோசப் அவர்கள், இவருடைய பேருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் கர்த்தரால் இரக்கம் பெற்றவர். அதில் இந்த 4 வாலிபர்கள் மிக சிறந்த முறையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய உலகமெங்கும் பிரபல முன்னணி பாடல்களாகவும் இந்த இளமை வயதில் பாடி கர்த்தரை மையப்படுத்தி தேவனுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவித்து கொண்டு வருகிறார்கள். வயசில் ரொம்ப இளமையான வாலிபர்கள் எல்லாமே. நான் அவங்களோட 73 வயசு கடந்துட்டேன். ஆனாலும் கூட இந்த சிறியவர்களை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியவரில் எதை நீங்கள் இவர்களுக்கு செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் சொல்றாரு. ஆகையால இப்படி ஒரு சாக்கியம் தமிழ்நாட்டில் வெளி தேசங்களில் நல்ல பாடி நல்ல பாராட்டுகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிற நம்மளை சகோதரர்கள் இன்றைக்கு நம்மள மத்தியில் வந்து நம்மளை மகிழ வைக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மையப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களை வருக வருக என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வார்த்தை வரவேற்கிறோம். அடுத்து நாம் ஜெபத்தோடு தொடங்குவோம். தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பில் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ மெட்ராஸிலிருந்து வருகை புரிந்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சன்னிதானத்தில் துதி ஆராதனையை செலுத்தி விசுவாசிகளாக இருக்கின்ற எங்களுக்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து ஆண்டவர் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் உம்மை துதித்து பாடி ஆராதிக்க இவர்களை வழிநடத்தும் மகனை தேற்றும். ஆண்டவரே, பேருக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற மகனாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து இசை வாசிக்கிற பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு நாங்களும் ஆர்ப்பரிக்க எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தும். ஆரம்பம் முதல் முடிவு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் சகோதரர்களோடு இருந்து எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அடே கையை உயர்த்தி பார்க்கலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா வந்துக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். நீங்க இவ்வளவு அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறமா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அதனால உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்க? Can I hear a hallelujah? Amen. Let's sing the song. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம்.
துடிச்சுன்னுக்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஆராதிக்க ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? அது பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன். பர்ஃபார்ம் பண்ண தெரியாது, எனக்கு உண்மையிலேயே எனக்கு பாட தெரியாது. ஓகேவா? இப்போ கூட அண்ணன்கிட்ட வந்து நான் டேரக்டாக பேசும்போது வேற குரலில் பேசிகிட்டு இருந்தேன். ஓகேவா? என் அண்ணன் வந்து ஓகே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவள் தான் போச்சு போல அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை தான். ஆனால் என்னைக்கெல்லாம் எப்போல்லாம் நம்ம மைக் பிடிக்கிறோனோ ஆண்டவர் எப்படி வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு எனக்கு தெரியவே இல்லை. அது அவரோட கிருபை மட்டும்தான். இட்ஸ் ஒன்லி பை ஹிஸ் கிரேஸ் தட் ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அவரோட கிருபை மட்டும்தான் எனக்கு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து என்னை உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் வரல. நான் கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தான் நான் வந்திருக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் அதெல்லாம் என்னோட சேர்ந்து பண்ணுவீங்க நானும் விசுவாசிக்கிறேன், நானும் நம்புகிறேன். அதனால you are here for one purpose, to glorify and magnify Lord and Savior Jesus Christ. It's not about Benny, it's not about Jonathan Anna, it's not about anyone over here. எங்களை பற்றி எதுவுமே கிடையாது. It's only about Jesus. ஆண்டவரை பற்றி மட்டும்தான் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணும். யூஸே இல்லையே. நான் ஏதாவது கொடுக்க போகிறேன்னா எதுவுமே நான் கொடுக்க முடியாது. I am here as a tool. அவ்வளோதான். ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு பாட தெரியும். நான் வந்து 2020 தான் நானே கண்டுபிடிச்சேன்னா ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார், யூ ஹாவ் டு சிங், நீ பாடணும் அப்படின்னு. அண்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் தான் வழி நடத்தி நிற்கிறாரு. அதோட ஒரு கிருபை. அப்படி கிருபை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு பாட்டு எழுதுனேன். இட் சேஸ் லைக் கிருபை போதுமே. ஓகே, அந்த லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கிருபை போதுமே, அதில் வந்து ஜி 2 லைன் தான் கோரஸ். நீங்கள் கோரஸ் என்னோட சேர்ந்து பாடுங்க, அதுக்கப்புறமா நம்ம மற்ற பாட்டு ஃபுல்லாக நம்ம கற்றுக்கலாம். அண்ட் கோரஸில் வந்து இட் கோஸ் லைக் கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம். என்னோட சேர்ந்து கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. 2 லைன் தான் கோரஸ். ஓகேவா? கொஞ்சம் கேம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 லைன் தான் கோரஸ். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷனும் நம்ம சேர்ந்து பண்ணணும். எத்தனை பேர் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அண்ணா மட்டும் தானே, வேற யாருமே ஆக்ஷன் பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இல்லையா? ஐ வாண்ட் டு see all the hands lifted. இது எனக்காகவோ எங்களுக்காகவோலாம் எதுவும் கிடையாது, ஆண்டவருக்காக. ஓகே, can I see all the hands lifted? Hallelujah. Okay, it goes like கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. எல்லாருமே சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் போனீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் போனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு? ஆக்ஷன் சாங்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் இப்போ பண்ண மாட்டீங்க? வயசாயிடுச்சா? என்ன சிஸ்டர் நீங்க? ஓகே, ஏன்னா அது வந்து நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி தான். சின்ன வயசில் ஒன்று கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா யூத் ஃபெலோஷிப் போனால் நான் வந்து ஸ்டிஃபாக தான் நிற்பேன். கை தூக்குனா பக்கத்தில் இருக்கிறவன் தப்பாக நினைப்பானா, என்ன இப்படிலாம் கை தூக்குறான், நான் வெக்கப்படுவேன். அதெல்லாம் வளர்ந்தப்புறமா தான் நமக்கு எல்லாம் தோணும். ஆனால் இது சின்ன வயசு வீடியோ எடுத்து பார்த்தோன்னா இல்லாத பொல்லாத அட்ராசிட்டிலாம் நம்ம பண்ணியிருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனால் அதில் என்ன கற்றுக்கிட்டோன்னா டு டூ ஆக்ஷன். ஆண்டவருக்காக அந்த பாட்டை கற்றுக்கிட்டு அந்த பாட்டுக்குள்ளேயே நம்ம போயிருப்போம். அது உங்களுக்கு அறியாமலே you would have been into that song and நீங்களே அந்த ஆக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் வந்த அப்புறமா நான் சில மாதிரி நிற்பேன். ஏன்? we're here to celebrate Jesus. ஆண்டவரை வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்கும் போது இப்போ அந்த ஆக்ஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம் திருப்பியும். ஓகே, it goes like கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை மீட்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணலாம். லெட்ஸ் டு திஸ் song. கிருபை போதுமே. கையை தட்டி
கிருபை மட்டும் போதுமே. எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. நானும் நடத்திடும் கிருபை தானே, எப்போதும் தாங்கிடும் கிருபை தானே. நானும் நடத்திடும் கிருபை தானே, எப்போதும் தாங்கிடும் கிருபை தானே. கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை நோக்கவே. மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. வெள்ளத்தின் மத்தியில் நோவாவை தாங்கிய கிருபை என்றும் மாறிடாதே. அன்றும் இன்றும் ஒரே கிருபைதானே, என்றுமே அதே கிருபைதானே. அன்றும் இன்றும் ஒரே கிருபைதானே, என்றென்றுமே அதே கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. குமாரனாய் இருந்த என்னை அழைத்து சேர்த்து கொண்டீரே. இந்த குமாரனாய் இருந்த என்னை அழைத்து சேர்த்து கொண்டீரே. பாவத்தை போக்கிடும் கிருபைதானே, ரட்சிப்பை கொடுத்திடும் கிருபைதானே. பாவத்தை போக்கிடும் கிருபைதானே, கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்னையும் வெல்ல மாற்றினீரே. சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்னையும் வெல்ல மாற்றினீரே. நன்மையை தந்திடும் கிருபைதானே, பரலோகம் சேர்த்திடும் கிருபைதானே. பரலோகம் சேர்த்திடும் கிருபைதானே. கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே. எல்லா காலத்திலும் கிருபை மட்டும் போதுமே. எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் நாளும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. நாளும் நடத்திடும் கிருபைதானே, எப்போதும் தாங்கிடும் கிருபைதானே. கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே பாவம் போக்கவே, கிருபை போதுமே உன்னை நோக்கவே, கிருபை போதுமே ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம அப்பா வீட்டில் சந்தோஷம் மட்டும்தான்? இன்னும் சத்தமா, நம்ம வீட்டில் நம்ம அப்பா வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான், துக்கம் கிடையாது, சோகம் கிடையாது, எந்த நெருக்கடியும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் ஆடலும்
சூழ்நிலை வேணும் வரலாம், நண்பர்கள் விட்டு போகலாம், உறவுகள் மாறலாம், என்னாலும் மாறும். ஆனா அவரோட கிருபை மட்டும் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாத எந்தன் வாழ்விலே. கையை தட்டியான நாம சேர்த்தலாம். உற்சாகமா இருக்கீங்களா? தம்பி பாடின பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? மெய்யாகவே கர்த்தர் நமது மத்தியில் சகோதரனை கொண்டு வழி நடத்துவார். நேற்று கடைசியாக ஒரு சகோதரர் வர வேண்டியது, நேற்று பிளேட்ல இருந்து காணாம போயிட்டாரு. இப்போதான் வந்து
இப்போ தான் வந்து சேர்ந்தார். இப்போ கீதாடு வாசித்தார். அவர் தான் பிரபல கீதாடு வாசிக்கிற மன்னன். அடுத்து நம்ம மத்தியில் வருகை புரிஞ்சிருக்கிற அன்பு சகோதரர், கூலியம் பகுதியில் பெரிய ஒரு போதகராக இருக்கிற போதகர் சௌரி அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய திருச்சபையில் பிள்ளை பிரதிஷ்டை ஆராதனை இருக்கிறது. அதை நாம் கடைசியாக செய்து முடிப்போம். மறுபடியும் நாம் பாடலுக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வாலிப வயதில் இந்த அளவுக்கு திறமையாக பாடி பல உள்ளங்களை கவர்ந்து கொண்டு வருகிறார். அவருடைய இசை நிகழ்வு மூலமாக அவரோடு கூட சேர்ந்த இசை வாசிக்கிற அவருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தில் மையப்படுகிறார்கள். நாம் எல்லோரும் எப்போதும் அவங்கள ஒரு சின்ன திரையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நமது மத்தியில் நேரடியாக வந்திருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமான ஒரு காரியம் தானே. வெளியில் இந்தியா தேசத்துலேருந்து எவனோ வரான், அவனுக்குலாம் 2000 3000 கொடுத்து 1000 கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்குறாங்க. நம்ம கடவுளுடைய பிள்ளை இந்தியா தேசத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அவரை பார்ப்பதற்கு அழைப்பு கொடுத்தா கூட ஜனங்கள் வருவதற்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இவர் தேவனுடைய சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பாடலாக பாடி நம்மளுடைய ஆத்மாவுக்கு கெட்டு போகாமல் காத்துக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் பாட்டு பாடி எவனோ ஒருத்தனை பார்க்கறதுக்கு ஆத்மா ஈடேறாமல் ஆத்மா நஷ்டப்படுறவனுக்கு பார்க்கறதுக்கு ஜனங்கள் கூடி வராங்க நம்ம நாட்டிலேயே. ஆகையால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வரக்கூடிய காலத்தில் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயம் இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம் ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நம்ம செய்யலாம். சகோதரனை வர வச்சு, அவர்களுடைய குழுவை வர வச்சு மிக சிறப்பான முறையில் இந்த இடத்துல செய்ய முடியாது, ஒரு பெரிய இடத்துல பெரிய நிகழ்வாக செய்யலாம். அதுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகமாக வேண்டும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாக நம்முடைய பாரத தேசத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த மரியாதைகளை செய்து அவர்களை தேற்றி அரவணைத்து அவர்களை வழிநடத்த வேண்டும். இந்தியா தேசத்திலிருந்து நம்முடைய திருச்சபைக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் தேவனுடைய செய்தியை சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கி விசேஷமாக நம்முடைய மத்தியில் ஒரு துதி பாடல் இசை நிகழ்வு கர்த்தருடைய நாமத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து அந்த இசை நிகழ்வுக்கு நாம் போவோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. இப்பொழுது மறுபடியுமாக இந்த இசை மேலைக்கு அழைக்கிறோம். வாங்கய்யா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் அவங்க பாடின பிற்பாடு அதுக்கு பிற்பாடு நம்ம பிள்ளை பிரதிஷ்டைக்கு நாம் கடந்து போக போகிறோம். அப்படி எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா?
Yes, Jesus, we love you. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முறையை நீங்க தாங்க ஆண்டவரே. We speak breakthroughs over your children's life right now. இங்க வந்து ஒவ்வொருத்தரும் மேலே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முறையை நீங்க தாங்க ஆண்டவரே. We love you, Father God. அவங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க அதை விட பெரியவர். என் பலவீனங்களை பார்க்கலும் நீங்க அதை விட பெரியவர் ஆண்டவரே. Yes, Jesus. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது. உங்க எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் உங்க பிரசன்னம் தான் உங்க பிரசன்னம்
Yes, Jesus. நான் முழு மனதோடு ஆராதிக்கிறோம் அப்பா. நீங்க என்னை வழிநடத்துங்க அப்பா. எங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இந்த நிமிஷத்திலிருந்து வெளியேறி போ. Every spirit of infirmities, we rebuke and we cast it right now. Right now. Yes, Jesus. We love you, Father God. We speak breakthroughs right now. We love you. ராஜாவின் மடியில் ராஜாவின் மடியில் உங்க சத்தம் மட்டும் காத்திருந்தனே. ஆண்டவரே, இங்க வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let them receive blessings. Let them receive unexpected blessings in their lives right now. Yes, Jesus, we love you, Father. We love you. You take complete control, Father. எங்க வாழ்க்கை நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு முடிவும் எங்க சொந்த பணபலத்திலும் எங்க சொந்த அறிவிலும் நாங்க பண்ணவே கூடாது ஆண்டவரே. Help us to walk in your way. நீங்க கொடுக்கிற வழியில எங்களால நடக்கணும் ஆண்டவரே. எல்லா தவறான உறவுகள் இந்த நிமிஷத்துல வெளியேறி போகணும் ஆண்டவரே. உங்களோட அழைப்பு உங்க அழைப்பின் மேல எங்க கவனம் இருக்கணும். Help us to be focused on you. எங்களோட கவனம் உங்க மேல மட்டும்தான் இருக்கணும் ஆண்டவரே. Yes, Jesus, we love you, Father God. வாதிகர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை
உமக்கே பேசுங்க, அது ஒரு விதையா விதைங்க எங்களுடைய இருதயத்துல. Help us to practice it in our life. எங்களோட வாழ்க்கையில நீங்க எங்களை பயிற்சி பண்றதுக்கு நீங்க ஞானத்தை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க எங்ககிட்ட பேசுங்க. மீதி நேரத்தை உங்க கையில நம்ம ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னும் ஒரு முறை கையை தட்டி ஆண்டவருக்காக ஒரு நாமத்தை உயர்த்தலாமா? You can be seated. நீங்க எங்க இருக்கீங்களோ நீங்க அப்படியே உட்கார்ந்துக்கலாம். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா அந்த அற்புதத்தை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் அற்புதத்தை ரிசீவ் பண்ணணும்னா எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்தா போதும்ல? இல்ல, அது மட்டும் பார்த்தாது. There is something more to it that you need to know. நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம எஃபர்ட் போட்டா மட்டும்தான் it will get activated. நீங்க அதுக்கு ரெடி ஆறீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இல்லைன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து டைரக்டா போய் ஆடுறாங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? ப்ராக்டிஸ் போறாங்க, ரிஹர்சல்ஸ் வச்சுக்கிறாங்க. ஏன் இப்போ நாங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னையில் நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணலையா? அதே மாதிரி தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ஈஸ்டர், நியூ இயர், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் பைபிளை திறந்து அப்புறமா சர்ச்சுக்கு போறது மட்டும் ஒரு கிறிஸ்துவர் கிடையாது. ஒகேஷனல் கிறிஸ்டியனா இருக்கிறது ரொம்ப ஈஸி. எப்பயாவது ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போறது, ஓகே வீட்டில் எல்லாரும் கூப்பிடுறாங்க அதனால சர்ச்சுக்கு போறது ரொம்ப ஈஸி. ஆனா எவ்ரி சண்டே நம்ம சர்ச்சுக்கு போயே ஆகணும். இட் இஸ் அ மஸ்ட். நிறைய சொல்லலாம், எனக்கு வந்து சண்டே அதுவுமா வந்து எனக்கு அந்த எக்ஸாம் இருக்குது, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது. ஏங்க அது எல்லாமே வெயிட் பண்ணும். நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹேவிங் ஜீசஸ் அஸ் எ டாப் ப்ரையாரிட்டி. ஏன்னா நீங்கள் அவரை ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கணும் வைங்களேன், மற்றது எல்லாமே அழகாக வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து விழும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? சண்டே தானே, சண்டே ஒரு நாள் தான் நீங்கள் முதல்ல உங்கள் ஃபேமிலியோட இருப்பீங்க. அந்த ஃபேமிலியோட இருக்கிற டைம் சர்ச்சுக்கும் போகாமல் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன கணக்கு? அதுவும் இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறமா இந்த ஆன்லைன் வேறு ஒன்று வந்துருச்சு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் இருந்துடுறது. There is nothing better than going to a local church. You should be a part of a local church. அது ஒரு மஸ்ட்டு. நான் ஏன் இவ்வளோ வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நான் வந்து யூகே போயிருந்தேன். யூகே போயிட்டு ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். அந்த தமிழ் ஃபேமிலி தான். அந்த தமிழ் ஃபேமிலியில் வந்து அவங்களோட வீட்டில் 4 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 சின்ன பசங்களை, நல்லா வளர்ந்த பசங்க தான். 35+, 30+. அந்த பொண்ணு 30+, அந்த பையன் 35+. என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னோட பசங்க வந்து சின்ன வயசுலலாம் இப்படியே சர்ச்சுக்கு போவாங்க, பாட்டு பாடுவாங்க, பார்ட் ஆஃப் த யூத் ஃபெலோஷிப்பாக இருப்பாங்க. இப்போன்னு கேட்டால் ஆண்டவர்னா யார்? நான் ஏன் பைபிள் படிக்கணும்? ஆண்டவர் இல்லாமல் என்னால் வாழ்ந்துக்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க அறிங்க. சரி, ஓகே. நான் அவங்க வீட்டில் தான் 1 வாரம் வந்தேன். வாட் ஐ குட் அனலைஸ், நான் அங்கே 1 வீக்கில் இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, சண்டே காலையில் எனக்கு சர்வீஸ், ஓகேவா, நான் ஒரு சர்ச்சில் போய் லீட் பண்ண போகிறேன். சண்டே காலையில் சர்வீஸ், இப்போ யாராவது என்ன ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க கூப்பிட்டு போவாங்க, அந்த மாதிரி தான். சண்டே காலையில் அவங்க பொண்ணு வந்து மேரத்தானோடு தான், ஓகே, இல்லாத மேரத்தான் சண்டே காலில் தான் அவங்க வைப்பாங்க. சண்டே காலில் மேரத்தான் வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சர்ச்சுக்கு வரல. ஏன் அங்கிள் சர்ச்சுக்கு வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து, இல்லைப்பா என் பொண்ணு வந்து மேரத்தான் ஓடுது, அந்த மேரத்தானில் ஓடி அந்த அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கீழே விழுந்துருன்னா யார் இருக்கா காப்பாற்றுறதுக்கு? தெரியுதுல்ல, இது எதுக்கு போகணும்? சரி, ஓகேன்னு போனாங்க. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா? அதுதான் பிரச்சனையே. அவங்க வந்து ஆண்டவர் யாருன்னு கேட்கறதுக்குன்னு
ஏன்னு கேட்டீங்கன்னா, சண்டே காலையில யோசிச்சு பாருங்க, நீ என்ன வேணா சண்டை போடு, நான் சர்ச்சுக்கு தாண்டா போவேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மனசுல எங்கேயாவது குத்தி இருக்கும்ல. ஓகே, அப்பா அம்மா வந்து சர்ச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம்ல. அன்னைக்கு அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்திருந்து, வாட் இஃப் that day was the day when God wanted to touch her life? இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நல்ல விஷயமா இருக்கும் போது இவங்க வந்து இல்லை அந்த கோல்ட் மெடல் தான் முக்கியம். அந்த கோல்ட் மெடல் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னவா இருக்குது? எங்க பசங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க பிரதர், ஆண்டவர் தான் காப்பாற்றணும் அவங்கள. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர், going to church is important, going to church is compulsory, being a part of the church is even more important, participating in the church. சில பேர்லாம் வருவாங்க, ஓகே ஏதோ சர்ச் ஓனர் மாதிரியே வருவாங்க, ஓகே எல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல இருக்குல்ல, ஓகே இந்த இடத்துல தூசி இருக்குது, அதை வாட்டி நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லணும் தூசி இருக்குது. தட் இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங். அந்த தூசி இருந்தால் நம்ம போய் அதை துடைக்கணும். யூ ஷுட் பி ஆக்டிவ்லி a part of a church. அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து இவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க, அவன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான், இவன் யார்கிட்ட பேசுகிறான், அவன் யார்கிட்ட பேசுகிறான், இந்த மாதிரி பேசி பேசி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. நான் ரியாலிட்டியாக பேசலாமே, இதுதான் நடக்குது. வேற என்ன நடக்குது சொல்லுங்க? அண்ட் வாட் இஸ் த அட்வான்டேஜ் தட் யூ கெட்? ஓகே, நான் சண்டே சர்ச்சுக்கு போகிறேன், ரொம்ப டெடிக்கேட்டடாக சர்ச்சில் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கிறேன். இதுலேருந்து எனக்கு என்ன பிரதர் கிடைக்குது? இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட்லியோ இன்டைரக்ட்லியோ சர்ச்சில் இருக்கிற ஃபெலோஷிப்போ இல்லாட்டி பாஸ்டரோ உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ யூ ஆர் பீங் ப்ரொடெக்டட். நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வாங்குறது வேற, ஆனால் ஒரு சபை உங்களுக்காக ப்ரே பண்ணும்போது அது வேற. So you are being protected by a church. You need to be a part. That is why a church is important. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன். ஓகே, that is why a church is important. So always remember, going to a church is important, being a part of it. நம்ம வந்து அதில் ஆக்டிவாக நம்மள பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆக்டிவாக நம்ம எல்லாத்துலேயும் இருக்கணும் சர்ச்சில். அண்ட் coming back to what I wanted to share, என்னன்னா, நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. யோசுவா 3:5 யாராவது சத்தமாக படிங்களேன். யோசுவா 3:5. யோசுவா எங்க இருக்குன்னு தேடுறீங்களா? இண்டெக்ஸ் பேஜ். ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், ரைட். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே, பைபிள் இப்படி டேரக்டா போட்டிருக்கலாமே, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாரு? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், நான் எப்படி வேணா இருப்பேன், ஒரு நாளைக்கு 5 படம் 6 படம் எல்லாமே பார்ப்பேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அது சொல்லும்? அதான் பைபிளில் தெளிவாக போட்டிருக்குல்ல, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் போட்டிருக்குது. When you sanctify yourselves, then only the Lord will do wonders in your life. For example, நம்ம யோசுவா 3 ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 விஷயம் நான் டக்குன்னு அப்படியே சொல்லிட்டு we'll move on. முதலாவது, you need to receive and obey instruction. Receive and obey instruction. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சத்தியத்தையோ ஒரு 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 ஒரு
ஒரு அழைப்பு, இல்லைன்னா நீ இப்படி தான் பண்ணணும், இந்த சுச்சுவேஷன் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் ஒரு பிளான் கொடுத்துட்டாருன்னா அது உடனே செஞ்சு முடிக்கணும். இதில் வந்து இந்த நல்ல நாள், கெட்ட நாள், அடுத்த நாள், ஃபுல் மூன், ஆஃப் மூன், ரெட் மூன், இந்த நாள்லாம் வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா வேலையாகாது. இது ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஆடி மாதம் அமாவாசையில் வந்து கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் நல்ல நாள் 10 கல்யாணம் பண்ணவங்களும் நீங்கள் டிவோர்ஸில் தான் நிற்கிறாங்க, அப்பப்பட்டவங்களும் டிவோர்ஸில் தான் நிற்கிறாங்க. அது முக்கியம் கிடையாது. யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் is the only thing that will unite you together and have a peaceful life. அது இல்லைனா தான் நீங்கள் அதில் போய் விழுறீங்க. அதனால் இந்த நல்ல நாள் வந்தால் தான் நான் வந்து ஆளோட சத்தியத்தை நான் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்லாம் வந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துட்டே இருந்தீங்க வைங்களேன், யூ ஆர் டிலேயிங் யுவர் ப்ராசஸ். உங்களோட பிளான்ல நீங்களே டிலே பண்ணிக்கிறீங்க உங்கள் ப்ராசஸை. ஸோ த நம்பர் 1 திங் வாட் யூ நீட் டு டூ, ஆண்டவர் நம்மளுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை கேட்டுட்டு உடனே கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் வந்து யோசுவா கிட்ட சொல்லி, யோசுவா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். யோசுவா வந்து இந்த டைமில் வந்து லீடராக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்துறதுக்கு. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது, யோர்தான் நதி முன்னாடி நிற்குது. அண்ட் உடன்படிக்கை பெட்டி தான் அவங்களுக்கு வழிகாட்டி. ஓகே, ஸோ இன் திஸ் பிளேஸ் யோசுவா 3:3 அதில் என்ன போட்டிருக்குன்னா, when you see the ark move, go after it. உடன்படிக்கை பெட்டி போகும்போது நீங்கள் அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருக்குது. அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நம்ம முதல்ல கீழ்ப்படியணும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணாங்க. ஓகேவா, முதலாவது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, ஃபாலோ அண்ட் allow God to take the lead. ஆண்டவரை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம ஆளுங்க எவ்வளோ புத்திசாலியாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போதோ இல்லாட்டி ஒரு வேலை வாய்ப்போ இல்லைன்னா கரெக்டான லைஃப் பார்ட்னர்னு சொல்லும் போது தான் இன்னொன்று வருது ஞாபகத்துக்கு. என்னென்னா, இப்போது இந்த சுச்சுவேஷனில் பாஸ்டருங்களாம் நினச்சா லைட்டாக பாவமாக இருக்கும். என்னென்னா, அவங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. பாஸ்டர்கிட்ட வந்துட்டு, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இவங்க தான் கரெக்டான நபராக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதான் 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணிட்டியப்பா, இதுக்கு மேலே என்னப்பா நாங்கள் சொல்கிறதுக்கு உனக்கு இருக்குது. அவங்க தான் வேறு வழி இல்லை. என்ன தான் பாஸ்டர் வந்து ஓகே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். யோசிச்சு, it will be inhuman for a pastor to say don't do it after 5 to 6 years they have been in a relationship. It's practical sense. இது ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் நாங்கள் கொண்டு வரல. யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறமா அவனே லவ் பண்ணுவானா, அவனே செலக்ட் பண்ணி வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லுவானா, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அவர் என்ன ஜோசியக்காரரா? அதுக்கப்புறமா சரி பிரதர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விட்டு, அதுக்கப்புறமா அவங்களாம் வந்து பாஸ்டர் ஒரே கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், you haven't allowed God to take the lead in your life. நீங்கள் உங்களோட கவனத்தை ஆண்டவர் மேலே முதல்ல வைக்கல, அண்ட் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் தான் அதில் போயிருக்கிறீங்க. அப்புறமா வந்துட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டார், பாஸ்டர் என்னை கைவிட்டார், நான் அந்த சபைக்கே இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். இந்த கதையில் என்ன நடக்குது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கதையில் என்ன நடக்குதுன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி இந்த யோர்தான் நதியோட வழியில் அவங்க முன்னாடி போனது கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு கூட தெரியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, go after it. Go after what? The ark of the covenant. So that will take you and that will lead you. So what I'm trying to say is, you need to follow his presence. Let the presence go before you. Let God take the lead. ஆண்டவரை வழி நடத்த விடுங்க. அப்படி வழி நடத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் கூட ஒரு கும்பல் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் உடையும். ஏன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே கவனம் வைக்கும் போது உங்கள் கூட இருக்க உறவுகள் எது உண்மை எது பொய்ன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குறது எல்லாமே தங்கமாக தாங்க தெரியும். நீங்கள் என்னைக்கு நீங்கள் மேலே போகிறீங்களோ அப்போ தான் தெரியும் எவன் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்திருக்கிறான், எவன் நம்மளை வச்சு செஞ்சுருக்கிறான், எவன் இப்போ நம்மளை வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்.
இருக்கலாம், 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் உங்கள் கவனத்தை நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கும் போது அண்ட் அவர் உங்களை வழி நடத்த வைக்க நீங்கள் விடும் போது அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், யார் தேவை யார் தேவை இல்லைன்னு. உங்களை பற்றி தப்பாக அப்போ தான் பேச ஆரம்பிப்பாங்க. That is the moment when people will start talking bad about you. And that is what your clarity about the circle that you need to be surrounded with. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஓவர் நைட்டில் மாறி இருக்குது எனக்கு. எப்படி ஒரே நைட்டில் எனக்கு திருப்பி போட்டாங்க. That's when I realized that everything is only temporary when God picks you up from the same place where people have broken you. அதே இடத்துல உயர்த்தி இருக்கும் போது அந்த 8 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போச்சுல எனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி என்ன நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில நான் பண்ற மினிஸ்ட்ரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகே, எப்படியோ தெரியும், மீடியாலாம் அப்படி இருக்குதுல்ல. ஆனால் இன்னைக்கு என்னை பற்றி தப்பாக பேசினவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், 0.1% கூட அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். That is because I focused on God and allowed God to take the lead. I always do this. Let him take the lead. அவர் வழி நடத்திட்டோம். Because I haven't been through that route before. எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த வழி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்ம முன்னாடி அனுப்பும் போது அவருக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். அவர் நம்மளை வழி நடத்துவார். So that is number 2. Focus on God and follow his leading. மூணாவது அதுதான் யோசுவா 3:5. Sanctify yourselves. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எனக்கு புரியுதுங்க, நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். ஓகேவா? நான் மினிஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி லிட்டரலாக ஒரு நாளைக்கு 4 படம் பார்ப்பேன் தியேட்டரில். எப்படி 4 படம் பார்ப்பேன். அதுவும் நான் படித்தது ஒரு பாய்ஸ் ஸ்கூலில். சும்மா போகிற வர டைம்லலாம் ஒரு கெட்ட வார்த்தை ஆரம்பிக்கிறதே கெட்ட வார்த்தையில் தான் ஆரம்பிப்போமே. நம்ம அப்போல்லாம் கெத்தாக இருக்கும்ல. ஸ்கூல் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்கூலில் சுற்றும் போது நம்ம தான்டா மாசு கெத்துறா நம்ம அப்படி பேசினாலும் கெத்துன்னு அப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தேன் நானும். ஸோ அதுவும் எனக்கும் அப்படி பழகி நானும் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 4 படம் பார்ப்பேன் தியேட்டரில். அதே படமாக கூட இருந்தாலுமே பரவாயில்ல போய் பார்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கோ இல்லையோ பாப்கார்ன் நல்லா இருக்குல்ல, அது கேரண்டி இல்லை. நம்மளுக்கு கொடுத்த காசுக்கு அதாச்சும் ஒருத்தா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4 படம் பார்ப்பேன். ஆனால் நான் மினிஸ்ட்ரிக்கு வந்த அப்புறமா எனக்கு படம் பிடிக்கும், எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் பிடிக்கும். ஆனால் when I took a decision in my life, நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது 6 வருஷம் ஆச்சு நான் தியேட்டருக்கு போய். It's been 6 years since I stepped into a theater. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் யூஎஸ்ல இருக்கும் போது மாஸ்டர்ஸ் படிக்கும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. லியோன்னு சொல்லிட்டு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், சும்மா நடிக்காதீங்க புரியுதா, எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போதான் வந்துட்டு வர போனாருங்க, யாருக்கும் தெரியாததெல்லாம் கிடையாது. லியோன்னு ஒரு படம் எனக்கு ட்ரெய்லர்லாம் பார்த்து நம்ம போயே ஆகணும் தேட்டருக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். But there was just one voice which just kept reminding me, you have taken a decision, stand by it. போயிட்டேன், அப்பருக்கும் போயிட்டேன், பார்த்தே ஆகணும் தான் தேட்டரில் அப்படின்னு. ஆனால் when I submitted my life and when I took that decision, I was strong in that decision that I will not fall on that. நான் என்ன சொல்ல வரேன்னா, when you consecrate yourself, when you sanctify yourselves, இம்மிடியேட்டாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்லோவாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக பண்ணிட்டோமே என்னது இது, நம்ம இவ்வளோ நல்ல வேணாம், நம்மளும் மனுஷன் தானே அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் வரும். நம்மளும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யூ ஸ்டார்ட் டூயிங் இட். ஸ்லோவாக திருப்பி பிக்கப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 4 இல்லை 6 படம் கூட பார்ப்பீங்க தேட்டரில்.
5 கெட்ட வார்த்தை இல்லை, 15 கெட்ட வார்த்தையா பேசி நிற்பீங்க. I'm just giving you examples, but you fit it in your life and just have a reality check in your brain. And then that Allah we can sacrifice. இந்த old patterns எல்லாம் விட்டுட்டு நான் இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்லோவாக கட் பண்ணி பாருங்க. இம்மிடியட்டாக கட் பண்ண நான் என்றைக்குமே ஆர்டிமா சொல்ல மாட்டேன். ஸ்லோவாக கட் பண்ணி பாருங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும் போது நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஒரு மாதமாச்சும். தட் இஸ் சம்திங் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த ஸ்பிரிச்சுவல் வேயாக சொல்கிறேன், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு ஹியூமன்லி ஒரு நம்ம ஹியூமன் மெத்தடாக யோசிப்போமே, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். இட் வில் டெஃபினெட்லி மேக் அன் இம்பேக்ட். ஸோ மூணாவது வந்து you need to sanctify yourselves to receive the wonders that God has prepared in your life. நாலாவது, move forward in faith. Okay? யோசுவா 3:13 it says take up the ark and pass over. That was the instruction God gave Joshua when they were in front of the river Jordan. உன் விசுவாசத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது இட் வாஸ் அ ஓவர்ஃப்ளோயிங் ரிவர். ஓவர்ஃப்ளோயிங் ரிவர்னா யோசிச்சு பாருங்களேன், தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் அப்படியே ருப்பி மேலே அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இட் வாஸ் ஓவர்ஃப்ளோயிங். அந்த டைமில் God is asking Joshua to tell the people saying that உன் விசுவாசத்தில் காலடி எடுத்து வை. அப்படி வைக்கும் போது என்ன ஆச்சு? The waters stood like a heap. யோசிச்சு பாருங்களா, போற ரிவர் அப்படியே நிக்குதான். They were able to walk and cross the river Jordan. In this place, not only faith was activated, in this place, effort was put into it. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நம்ம கிறிஸ்துவராக இருந்தால் நம்ம எஃபர்ட் போட்டே ஆகணும். எதுவுமே ஈஸியாக கிடைக்காது நம்ம வாழ்க்கையில், எதுவுமே கிடைக்காது ஈஸியாக. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நம்ம எஃபர்ட் போட்டே ஆகணும். 2 விஷயம், ஸ்மார்ட் ஒர்க் ஒன்று, ஹார்ட் ஒர்க் ஒன்று. ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் வந்து சேம் தான். செகண்ட் வேர்ட் தான், ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. செகண்ட் வேர்ட் சேம் தான். அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுறீங்களா ஹார்ட் ஒர்க்காக பண்ணுறீங்களான்னு. ஆனால் நம்ம எஃபர்ட் போட்டே ஆகணும். அதான் அடிப்படையான ஒரு கிறிஸ்துவருக்கு. என்ன பண்ணாலுமே அது பண்ணணும், வேறு வழி இல்லை. ஸோ when they stepped, they placed the foot in the river Jordan, the water stood like a heap and they were able to pass through it. In the same way, உங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு வேலைக்கோ ஒரு ப்ரொமோஷனுக்கோ அப்போலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சார் ஒரு 10 ரிஜெக்ஷன் வந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது? நம்மளுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? அவங்களாம் நல்லா பண்ணுறான், நம்ம ஏன் அதெல்லாம் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா இதில் விசுவாசம் எங்கே இருக்குது? ஏறி மிதிச்சிட்டிங்க விசுவாசத்தை எப்பயோ. When you apply, when you step forward, when you take a big decision in your life, do it in faith. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அதை பண்ணி பாருங்க. And when you have faith in God that He will take complete control of your life, I can firmly believe that your life will be transformed. உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. Because my life, this is what happened in my life. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பாட தெரியாது, நான் ட்ரெயின்ட் சிங்கர் கிடையாது, மியூசிக் பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவரோட அழைப்பில் நீ உண்மையாக இருக்கும் போது He equips you to fulfill the calling that He has in your life. How many of you believe that இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு யூனிக்கான ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு? யாருமே இல்லையா? ஹல்லேலூயா. Everyone here has a unique calling. ஆனால் அந்த ப்ராசஸில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அப்படி உண்மையாக இருக்கும் போது He equips you. அவர் உங்களை வந்து எக்யூப் பண்ணி அந்த ஒரு டேலண்ட்டோ அந்த ஒரு கிஃப்ட்டோ ஆண்டவர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் போது நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க.
இந்த எஃபர்ட்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, என்னடா இவன் எஃபர்ட்டை பற்றி பேசினா இருக்கிறான் அப்படின்னு. நானும் இங்கே ஒரு வந்துட்டு மேலே ஏறி ஒரு 10-15 பஞ்சலாக் பைபிள்லேருந்து பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் போது இந்த ரெட் சீ இருந்துச்சுல நடுவில், அதில் வந்து ஆண்டவரும் சொல்லியிருக்கலாம், நீ அங்கே சும்மா போப்பா, அதுவாக தானாக பிளந்துரும், நீ நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. யோசிச்சு பாருங்களேன், ஈஸி தானே அவருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. He expects you to put in your efforts. In the same way, மோசேக்கு வந்து என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா, அந்த கோல் எடுத்து மேலே காமி, அப்போ தான் பிளக்கும். அதே தான் இங்கேயும், உன் காலடி எடுத்து வை, அப்போ உன் விசுவாசத்தில் காலடி எடுத்து வை, அப்போ அந்த யோர்தான் நதி நிற்கும். இதில் காமன் ஃபேக்டர் வந்து எஃபர்ட். எனக்காவது ஒரு நாள் நம்ம ஆரம்பிக்கணும் தான். ஆனால் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் ஸ்டார்ட் இட் நவ். இப்போ ஆரம்பிங்க. அண்ட் ஐ கேன் ஃபர்ம்லி டெல் தட் யுவர் லைஃப் வில் நாட் பி த சேம் எனிமோர். உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இருக்கவே இருக்காது. யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப். ஒரு உறவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. And when we do these 4 important things, இந்த 4 முக்கியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணும்போது, you are getting ready to receive the wonders in your life. ஆண்டோட அற்புதத்துக்காக நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதம் மட்டும்தான் வேணும், அவர் என்ன வெண்டிங் மிஷினா? நோட்டு போட்டுனே கோகோ இல்லைன்னா மைலோ அனுப்புறதுக்கு இல்லை. அந்த உறவை நீங்கள் வந்து இன்டிமேட்டாக யூ ஹாவ் டு பில்ட். அது பண்ணாதான் you are getting ready, you are setting the stage set for the wonders that God has in your life. Can we all stand? அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடணும். We're going to just sing one last song. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, we're going to pray for healings and breakthroughs. ஓகே, உங்கள் சுகத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனைக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ வாட் எவர் யூஆர் கோயிங் த்ரூ, நீங்கள் இயேசுன்னு கூடும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். I believe that your life is going to change. You are going to be healed. You are going to receive breakthroughs. உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. He can do everything. He is a God of the impossible. அவரால் எல்லாமே ஆகும். நீங்கள் கண்ணை திறந்து என்ன பார்க்கணும் அவசியமே கிடையாது. It is your time to worship. It is your time to make your prayer. உங்கள் ஜெபத்தை பண்றதுக்கு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Yes, Jesus. We love you, Father God. We love you. 2 கைகளை உயர்த்தி, உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சுகத்துக்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில கொடுத்த பொருளாதார திருப்பமுனைக்காக நன்றி அப்பா. We love you Father God. நீங்க எங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களோட கவனம் எப்பவுமே உங்க மேல மட்டும்தான் இருக்கணும் ஆண்டவரே. Help us to follow you and allow you to take the lead in our lives Father God. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தவறான உறவுகள் இந்த நிமிஷத்துல வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. Every broken families reunite in Jesus name. ஒளிஞ்சு போன குடும்பம் எல்லாத்தையும் நீ ஒன்று சேருங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. Every spirit of depression, every spirit of loneliness, we rebuke it because right now பண்ண பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. Help me to submit under authority. என்னை வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மீதி நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இன்னும் ஒரு முறை கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி. You can all be seated. Thank you. மகிமை உண்டாகும்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். சொல்லப்பட்ட சத்தியங்கள் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். நாம் துதித்து தேவனை பாடிக்கொண்டு தேவனுடைய நற்செய்தியும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சகோதரர்களோடு இருந்து மட்டும் நம்மளை வழிநடத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது இப்பொழுது உள்ள கிறிஸ்துவ சமுதாயம் அப்படி தான் இருக்குது. என்ன அப்படி இருக்குதுன்னு சொன்னால், அவங்களே ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் பாசன்ட்டு வராங்க. அது தம்பி மிக அழகாக சொல்லி காட்டினார், பேசி காட்டினார். உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மனதில் வைத்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவது எவ்வளவு முக்கியத்துவம், அதில் கிடைக்கின்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எப்படியாக அமையும் என்பதை நாம் எப்பொழுது கூட தியானித்தோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாடல்கள் பாடி கர்த்தரை துதித்து துதி ஆராதனையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தோம். இன்றைக்கி
இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்கிற பிரபல முன்னணி பாடகர் சகோதரர் ஜோசப், சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள், பேனி ஜான் ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு அநேகருக்கு கிடைச்சோம், அதை அநேகர் விட்டுட்டாங்க. ஆனால் விட்டு விடாமல் கூடி வந்திருக்கிற நீங்கள் மெய்யாகவே இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பார்க்க அவர் சின்ன பையன் மாதிரி இருக்கே, அவ்வளோ பிரபலம் அடையலை அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம், தெரியல. ஆனால் அவருடைய வயசில் எவ்வளோ சாதிச்சிருக்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய வயசில் எவ்வளோ சாதிச்சிருக்கிறார், எவ்வளோ தேவனுடைய பாடல்களை பாடி தன்னுடைய மனம் திரும்புதல் மூலம் கர்த்தரிடத்தில் எப்படியாக உழைத்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு சாட்சியாக கூட நாம் பார்க்குறோம். ஆகையால் வாலிபர்களாக இருக்கின்ற நம்ம திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் இதை உணர வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயம் இந்த உலகத்தில் முன்னேறி வர வேண்டும், மேலே நிற்க வேண்டும். கிறிஸ்தவ ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கை சரியாக இருக்கு. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வந்திருக்கிற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் சகோதரர் எட்வின் ராகினி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த குழந்தை, இரண்டாவது குழந்தை ஆண் பிள்ளை. அந்த பிள்ளையை தேவனுடைய சன்னிதானத்தில் பிரதிஷ்டை செய்யும்படியாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடக்கும்னு எனக்கே தெரியாது, சரிங்களா? இல்லாட்டி அந்த பிரதிஷ்டை ஆராதனை நாங்கள் தள்ளி கூட வச்சுருக்கோம். ஆனால் அந்த பிரதிஷ்டை ஆராதனை நாங்கள் போன மாதமே முடிவு பண்ணிட்டோம். 2வது மாதமே அதை குறித்து, 1வது மாதமே அதை குறித்து நாங்கள் பேசி முடிவு இந்த தேதியை நான் அவருக்கு கொடுத்துட்டேன். ஆகையால் இன்றைக்கி அதோடு கூட இந்த நிகழ்வும் நடக்கிறது கர்த்தருடைய நாமத்தில். ஆகையால் நான் பிள்ளை பிரதிஷ்டைக்காக நாம் கடந்து செல்வோம். கிறிஸ்துவ சமுதாயத்தில் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் செய்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்திருப்பீங்க, ஞானஸ்தானம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதை குறித்து அநேக சமயத்தில் ஒரு அக்கறை இல்லாமல் தான் இருக்கிறோம். அது எவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து பூமியில் பிறந்த பொழுது அவருடைய தகப்பனும் தாயும், அதாவது உலக தகப்பனும் உலக தாயாகிய யோசப்பு மரியாளும் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 8வது நாள் பிள்ளையை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில். நம்முடைய விசுவாச மார்க்கத்தால் நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் திருச்சபைக்கு முன்பாக கொண்டு வந்து பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்து ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கான ஒரு சிறு உடன்படிக்கையை செய்து நாம் செய்து கொண்டு வருவது நம்முடைய திருச்சபையினுடைய வழக்கமாக இருக்கிறது. இது ஒரு வழக்கம், ஒரு பழக்கம் என்று நாம் எண்ணிவிடாதபடி இது தேவ சபையில் தேவ சமூகத்தில் செய்யப்படுகின்ற முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம்
உபாக புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து எடுத்தவங்க வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னரிக்கும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். இல்லையா? நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம். இஸ்ரவேலை கேள், ரைட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கப்படுவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடத்துகிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசி அவைகள் உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் திருவசனம் கொண்டு வழி நடத்துவாராக. நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை கேளுங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகள், கற்பனைகள், உடன்படிக்கைகள் இவைகள் எல்லாம் என்னென்ன நம்மளுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய வழியில் நடத்த வேண்டும். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கெங்கே போதிக்க வேண்டும், எப்படியெல்லாம் போதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை திருச்சபை முக்கியத்துவம் கொடுத்து சண்டே ஸ்கூலில் பிள்ளைங்க வளரும் பொழுது இங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் பெற்றோர்கள் அதுலேயும் முக்கியத்துவம் கொடுக்கறதுல ரொம்ப குறைவு. வளருகின்ற காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துறதுக்கும் பெற்றோர்கள் அக்கறை செலுத்துறதில்லை. இதனால் பாதிப்பு நம்மளுக்கு தான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாஸ்டர் பிரதிஷ்டை செய்யல, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்கிறீர்கள் என்பது முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம் நான் அந்த பிள்ளையை ஏந்தி அந்த பிள்ளையை பெற்றோர்கள் பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக அந்த பெற்றோர்களுக்காக ஜெபம் செய்து தேவனிடத்தில் அந்த பிரார்த்தனையை ஒப்பு கொடுக்கிறோம். அதில் பிள்ளைகளை பெற்றோர்கள் தான் பிரதிஷ்டை செய்கிறீர்கள். இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இது எல்லா பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். ஆனால் இதை கை கழுவுதான் மிக அவசியமான ஒரு காரியம். அதில் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் சகோதரர் எட்வின் ராகினி அவர்கள் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற 2வது ஆண் பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் சபையாருக்கு முன்பாக பிள்ளையை பிரதிஷ்டைக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் அழைக்கப்படுகிறார்கள். பிள்ளையை தூக்கி கொண்டு பெற்றோர்கள் முன்னணியில் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் நானும் பிரதிஷ்டை செஞ்சேன். 3வது தலைமுறை பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி கூறி பெற்றோர்களாகிய இவர்கள் தேவன் தங்களுக்கு அருளின இந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சன்னிதானத்தில் திருச்சபையாருக்கு முன்பாகவும் உறவினர்களுக்கு முன்பாகவும் இங்கே பிரதிஷ்டை செய்யும்படியாக பெற்றோர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் ஒரு வாக்கு உறுதியை நாம் கேட்டுக்கொள்வோம். சகோதரர் எட்வின்,
சகோதரி ராகினி, நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த ஆண் பிள்ளை இயேசு கிறிஸ்து அளித்த ஈவு என்றும், இப்பிள்ளையை அன்புடன் வளர்த்து அவர் உங்கள் வசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளையை அன்புடனும் கிறிஸ்துவ முறைப்படியும் வளர்க்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவின் அருளை கொண்டு இந்த குழந்தையை, இந்த பிள்ளையை வளர்ப்பீர்கள் என்றும், இயேசுநாதரை நேசிக்கவும் அவரை நோக்கி பிரார்த்தனை செய்யவும் கற்பித்து, உங்கள் போதனையினாலும் சாதனையினாலும் நற்சாட்சியினாலும் ஆண்டவருக்கு ஏற்ற சிச்சையினாலும் இப்பிள்ளையை வளர்க்கும்படி வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமாம், வாக்கு கொடுக்கிறோம். ஆகிய பெற்றோர்களாகிய இவர்கள் தேவன் அளித்த இந்த குழந்தையை தங்கள் வசம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பிள்ளையை வளர்த்து அதை தேவனை நேசிக்கவும் எதிர்காலத்தில் தேவனை பின்பற்றும்படியாக தேவ சன்னிதானத்தில் சபையாருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் இவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறபடியால் இவர்கள் அறிக்கை நிமித்தம் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நிமித்தம் இந்த பிள்ளையை கையில் ஏந்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். கொடுக்குறீங்களா குழந்தைய? ஜெபிப்போமாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் ஆண்டவரே, சிறு குழந்தைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீங்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீர். தேவாதி தேவனே, இதோ பெற்றோர்களாகிய இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தை தேவன் அளித்த ஈவு என்றும், இந்த குழந்தைய நற்போதனையினாலும் கிறிஸ்துவின் முறைமைப்படியாகவும் வளர்க்கும்படி நேசிக்கவும் இவர்களுக்கு இவர்கள் கைவசம் நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதையும் இவர்கள் அறிந்து தேவனுடைய சன்னிதானத்தில் இப்பொழுது இந்த பிள்ளையை பிரதிஷ்டைக்காக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தில் இந்த குழந்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, தேவன் அருளிய இந்த ஈவுக்காக நன்றி கொடுக்கிறோம். இந்த குழந்தையை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு முன்பாக நிற்பாட்டி இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, குழந்தைகளுக்கென்று நீ தேவதூதர்களை வைத்திருக்கிறேன். அந்த தேவதூதர்களை கொண்டு தொடர்ந்து இந்த குழந்தைகளை பாதுகாத்து அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்நாளெல்லாம் வளர்ந்து கொண்டு வருகிற வாழ்நாளாம் உடைய நன்மையும் கிருபையும் இந்த குழந்தையை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இது ஏற்ற காலத்தில் தன்னுடைய தாத்தா பாட்டி தன்னுடைய தகப்பன் தாயுடைய விசுவாசத்தை போல இந்த குழந்தையும் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து இந்த திருச்சபையில் ஏற்ற காலங்களில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜீவிக்கிற வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இந்த பிள்ளையை வளர்த்து எடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை அருளும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் இந்த குழந்தையோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, குழந்தையை நீர் காத்துக்கொள்ளும். எல்லா நோவிலிருந்து பிள்ளையை நீக்கி நீர் காத்து ரசித்துக்கொள்ளும். தொடர்ந்து இந்த பிள்ளையை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் இந்த குழந்தையை பிரதேசம் செய்கிறோம். ஆமென். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் காணிக்கை கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறோம். சரி, போய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராங்க, ஆசீர்வதிப்பாராங்க. இப்பொழுது நாம் திருச்சபையில் காணிக்கை எடுப்போம். இப்பொழுது ஒரு பாடல், இவர் சும்மா விடுறதில்ல தம்பியை, அவர் பாட நாம் காணிக்கை எடுப்போம். இந்த பாடல் அவர் ரொம்ப அழகாக பாடுவார், நல்லா பாடுவார். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம்
அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. அதிசயங்களை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை. நன்மைகளை நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர் ஒரு நாள் நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாள் நிறுத்துவதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவர உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் ஆண்டவர் இந்த துதி ஆராதனை நல்லபடியாக நடந்து முடிய நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த காணிக்கைகளுக்காக உமக்கு நன்றி கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே பிள்ளைகள் வந்து வாசித்து துதித்து பாடி உமக்கு ஆராதனை செய்திருக்கிறார்கள். எங்களோடு இணைந்து ஆண்டவரே, பிள்ளைகள் மத்தியில் நீர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தூரத்திலிருந்து வந்து உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் மத்தியில் இருந்து உம்முடைய நாமத்தை துதித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மலேசியாவில் பல பகுதிக்கு இவர்கள் சென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதித்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பாடல் மூலம் அவர்கள் அறிவித்து ஆண்டவர் இந்த தேசத்திலிருந்து அவர் தங்கள் தாய் நாட்டுக்கு போகிற வரையும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய தெய்வீக கிருபையும் அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டவரே. நன்றி கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்ந்து வழிநடத்தும். இவைகள் யாவற்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.